ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNPSC. நான் உங்கள் உமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற RS அகர்வால் புக் சீரிஸ்ல பார்க்கக்கூடிய சம் என்ன அப்படின்னா விடுபட்ட எழுத்தை கண்டுபிடி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல லெட்டர்ஸா கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் மார்க் வரக்கூடிய இடத்துல எந்த லெட்டர்ஸ் வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சாதான் நீங்க என்ன வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொன்றா பார்க்கலாமா? பாருங்க, DAC GWH JSM MOR. அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படிங்கறது தான் கேள்வி. பாருங்க, டிக்கு அப்புறம் மூணாவது லெட்டர் ஜி, ஜிக்கு அடுத்து மூணாவது லெட்டர் ஜே, ஜேக்கு அப்புறம் மூணாவது லெட்டர் எம், எம்முக்கு அப்புறம் மூணாவது லெட்டர் என்ன அப்படின்னா பி அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நாலாவது லெட்டர், எப்பயுமே ஏ வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இசட் ஒய் அப்படி போய்க்கணும். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நாலாவது லெட்டர் தான் டபிள்யூ, டபிள்யூக்கு முன்னாடி நாலாவது லெட்டர் எஸ், எஸ்ஸுக்கு முன்னாடி நாலாவது லெட்டர் ஓ, ஓக்கு முன்னாடி நாலாவது லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கே அப்படின்னு வரும். அடுத்து சில இருந்து சிக்கு அடுத்த அஞ்சாவது லெட்டர் ஹெச், அடுத்த அஞ்சாவது லெட்டர் எம், அடுத்த அஞ்சாவது லெட்டர் ஆர், அடுத்த அஞ்சாவது லெட்டர் என்ன வரும் அப்படின்னா டபிள்யூ அப்படின்னு வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா PKW தான் ஆன்சர், ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் என்ன, எத்தனாவது நம்பர் எத்தனாவது லெட்டரா அது வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியா அதையே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? இதே மாதிரி வித்தியாசமான சம்ஸ் வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த சீரிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த சம்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.